ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாம டேஸ்டியான ஒயிட் சிக்கன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒயிட் சிக்கன் செய்யறதுக்கு இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க லெக் பீஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பிளேடை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் உள்ள போகும். அடுத்ததா 200 ml தயிர் எடுத்திருக்கேன், புளிக்காத தயிர். வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புதினா மல்லி, ஸ்பைசஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான் நம்மளோட இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் மேல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுற்றி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக பிழிஞ்சு விட்ட அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவிக்கு வேற உப்பு சேர்ப்போம். இதுக்கு அதனால சிக்கன் கலவா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதுக்கடுத்து சமைக்கலாம். நம்ம அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம தண்ணி அளவாக விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் பேன் இருந்தால் பேன்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை. இது பொரிஞ்ச அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வாங்கிடுச்சு. இது வதங்கின அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வார அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போன அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அடியில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால் அடியிலிருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் பண்ணதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் மட்டும் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் விட்ட அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமா இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ஒரே 1 டம்ளர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும். ஏன்னா குக்கரில் வேகும் போதே ரொம்ப தண்ணி விடும். அதனால அளவாக ஒரே 1 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். அதனால அளவாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா குக்கரை மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ அந்த தண்ணியை குக்கரை மூடாமல் அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வரணும். நம்ம ஊற்றி அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி புதினாலாம் தூக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எந்த மசாலாவுமே சேர்க்காத ஒரு ஒயிட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.